अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। मदरसा मादिहिर रसूल लितहफ़ीज़िल कुरआनिल करीम। மாதிஹர் ரசூல் ஹிஃபுது மதரசாவினுடைய அந்த சனதினுடைய தகவலை உங்களுக்கு முன்னால் நான் தர பணிக்கப்பட்டிருக்கிறேன். மஸ்ஜித் மீகாயிலில் இயங்கிக் கொண்டிருக்கிற மாதிஹர் ரசூல் மதரசாவினுடைய குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளுக்கான இந்த ஷஹாதா இப்பொழுது உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த ஷஹாதாவில் பதியப்பட்டிருக்கிற வாசகங்கள் அதை தான் உங்களுக்கு முன்னால் சுருக்கமாக தருகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸலல் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் வஹுவ லிகுல்லி ஷைஇன் திபியான் வ ஜஅலஹு தரீகன் இலல் ஜினான் வ நஜாத்தம் மினன் நீரான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வகுத்து காட்டி நேர்வழியின் தெளிவுரையாய் அமைந்து ஒட்டுமொத்த மாந்தருக்கும் தூய வழியை காட்டிடும் வேதமறை, அதை எல்லாவற்றிற்கும் தெளிவான விளக்கமாகவும் ஆக்கி அதை சுவனுக்கான பாதையாகவும் தீய நரகிலிருந்து தப்பிக்கும் வழியாகவும் ஆக்கிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். வரஃபா பிஹில் இன்சான இலா ரிதுவானி ரப்பிர் ரஹ்மான். மேலும் குர்ஆனின் வாயிலாக மனிதன் அளவற்ற கருணையாளன அல்லாஹுவின் திருப்திக்கு உரியவனாக உயருகிறான். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுல் அத்மானில் அக்மலான் அலாமன் ஹுலுகுஹு அல் குர்ஆன் வ இமாமுல் ஹுஃபாதி வல் அஸ்மான் சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் சார அலா நஹ்ஜிஹி பி இஹ்சான். மேலும் நிரப்பமான பரிபூரணமான ஸலவாத்து சலாம் என்னும் சாந்தியும் சமாதானமும் குணமே குர்ஆனாக குடிக்கொண்ட கோமான் ஞானம் வாழும் ஹாஃபிதுகளுக்கெல்லாம் காலத்தின் மகுடமாகிய எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மற்றும் அவரதம் தூய வழியை தழுவியோர் அனைவர் மீதும் உண்டாவதாக. அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் பின்னால் ஃபனஷ்ஹது பி அன்ன அத்தாலிப் ஃபுலான் இப்னு ஃபுலான் ஹஃபிலஹுமுல்லாஹ் அதம்ம ஹிஃபுல் குர்ஆன் அல் கரீம் பி லஹரில் கல்பி காமிலா. இப்பொழுது பட்டம் வாங்கக்கூடிய அந்த மாணவர் அவரவர்களுடைய பெயர்கள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவருடைய தகப்பனார் பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னாருடைய மகன் இன்னார். இந்த மாணவர் சங்கையான மாமரை குர்ஆனை இதய கமலத்தில் பூரணமாக பதிவு செய்து முடித்து விட்டார் என்றும் உஸ்தாஸ இக்திபாரில் ஹத்மி பிதக்தீரி மும்தாஸ் வ நஜஹ ஃபீஹி ஹிஃபதன் வ திலாவத்தன் வ தஜ்வீதா. மேலும் அந்த மாணவர் இறுதி தேர்வில் மிகச்சிறந்த மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சி அடைந்தார் என்றும் மனப்பாடம் செய்வதிலும் தெளிவுற ஓதுவதிலும் தம் ஓதுதலை செம்மைப்படுத்துவதிலும் வென்றுவிட்டார் என்றும் நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம். இது மனஹ்னாஹு ஹாதிஹி லிஷஹாதா வ அஜஸ்னாஹு பிகிராஅத் வ தஹ்ஃபீதில் குர்ஆனில் கரீம் கமா அஜாஸனா அஸாதீதனல் கிராம் வ மஷாயிஹ்னல் இலாம். மேலும் எங்களுடைய சங்கையான ஆசிரிய பெருந்தகைகளும் மாண்பார்ந்த மஷாயிஹுமார்களும் எங்களுக்கு நற்சான்று வழங்கியதை போன்று நாங்களும் இவருக்கு இந்த சான்றிதழை வழங்கி தேன்மறை குர்ஆனை தெவிட்டாது ஓதவும்
தூய்மையோடு மனதில் நிலை நிறுத்தவும் அனுமதி வழங்குகிறோம். وَنُوصِيهِ بِتَقْوَى اللَّهِ تَعَالَى فِي السِّرِّ وَالْعَلَانِيَّةِ وَالْمُحَافَظَةِ عَلَى تَعَاهُدِ كِتَابِ اللَّهِ وَالْعَمَلِ بِهِ وَتَعْلِيمِهِ وَجَعَلَهُ مِنْهَاجًا لِحَيَاتِهِ حَتَّى يَفُوزَ بِخَيْرَيِ الدُّنْيَا وَالْآخِرَةِ. மேலும் இரகசியத்திலும் பகிரங்கமாகவும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணியும் தக்குவாவை கொண்டு உபதேசிக்கிறோம். மேலும் வேதமறை மீதான தனது பற்றை பேணி அதன்படி செயல்பட்டு அதனை பிறருக்கு போதிக்குமாறும் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தோங்குவதற்கு இந்த மாமறை குர்ஆனை தன் வாழ்க்கை நெறியாக ஆக்கிக் கொள்ளவும் அறிவுறுத்துகிறோம். சாயிலீனல் மௌலா அஸ்ஸ வஜல் ஐ யஜஅலல் குர்ஆனல் கரீம ரபீஅ குலூபினா وشفاء صدورنا ونور أبصارنا وجلاء أحزاننا وذهاب همومنا وأن يجعلنا من أهل القرآن الذين هم أهل الله وخاصته. இந்த மாமறை குர்ஆனை எங்கள் இதயத்தின் ஊற்றாகவும் எங்கள் ஆன்மாவின் அருமருந்தாகவும் எங்கள் கண்களின் ஒளியாகவும் எங்கள் துயரங்களுக்கு தீர்வாகவும் எங்கள் கவலைகளை எல்லாம் அகற்றும் கருவாகவும் ஆக்கிட மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்த எஜமான் அல்லாஹுவின் சமூகத்தில் எங்கள் வேண்டலை முன்வைக்கிறோம். மேலும் அல்லாஹுவின் அங்கத்தினராய் சொந்தம் கொண்டாடச் செய்யும் குர்ஆனுக்குரியோராய் எங்களை குடிகொள்ள செய்திடும் கோரிக்கையையும் நாங்கள் முன்வைக்கிறோம். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் சாஹிபுல் முஅஸ்கர் வ அலா ஆலிஹில் அத்ஹார் வ அஸ்ஹாபிஹில் அக்யார் வ ஸல்லம தஸ்லீமன் கதீரா. மேலும் பட்டாள தளபதி எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரிசுத்தமான அவர்களின் கிளையார்கள் மீதும் பாக்கியம் மிகுந்த அவர்களுடைய தோழர்கள் மீதும் ஸலவாத்தையும் பூரணமான சலாமையும் மாண்பாளன் அல்லாஹ் பொழிந்தருள்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரை படைத்து வரிபாலிக்கும் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த அரபு சொற்றொடர்கள் அங்கே இடம்பெற்ற வாசகங்கள். அதனுடைய மொழியாக்கத்தை தான் நான் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்தேன். அருள்மறை குர்ஆனோடு குடிகொண்டவர்களுக்கு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்தஹ் என்பார்கள். அது அல்லாஹ்வின் அங்கத்தினர்கள் என்று அன்னலார் அழகான ஒரு பெயரை சூட்டுவார்கள். மகத்தான அல்லாஹுடைய அந்த அருகாமையும் நெருக்கமும் இறைமறை குர்ஆனோடு யார் குடிகொள்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். இந்த வேதமறை இப்பொழுது ஓதினார்களே, அந்த ஓதுவதை செவியேற்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குமோ அவர்கள் அல்லாஹுவின் அருளுக்கு உரியவர்கள். ஓதுவதில் என்ன நன்மை அவர்களுக்கு உண்டோ கேட்பதை அப்படியே அவர்களுக்கு கிடைக்கிற நன்மையில் குறைவில்லாமல் நமக்கும் கிடைக்கும். அந்த பாக்கியம் இறைமறைக்கு உண்டு. எனவே தான் குர்ஆன் ஓதுகிற சபையில் அமர்ந்திருப்பது, அப்படி அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் நன்மைகள் தெவிட்டாது பதிவு செய்யப்படும். குர்ஆன் ஓதுகிற சப்தத்தை செவிமடுத்தால் அங்கே அசையாது நின்று விடுவார்கள் அருமையான தோழர்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன்மதுர குரல் கொண்டு ஓதுகிற ஓசைகள் எங்கிருந்து வந்தாலும் சரி அப்படியே தன்னை லயிக்க செய்து விடுவார்கள். பாராட்டவும் தவறுவதில்லை. ஒரு நாள் அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வேதமறை குர்ஆன் சுருதி நாதம் குறையாமல் ஒரு இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே உள்வாங்குகிறார்கள். அருகாமையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொன்னார்கள், இந்த வருகிற ஓசை நயம் இருக்கிறது. லகது ஊதீது மிஸ்மார மின் மஸாமீரி ஆலி தாவூத். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஓசை நயம் குரலோவியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குரலோவியம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வேதமறையை சுருதி நயத்தோடு ஓதிய தோழரை பாராட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுநாள் தான் இந்த செய்தி அந்த தோழருக்கு சென்று சேருகிறது. அந்த தோழருடைய பெயர் சையதுனா அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இதை கேட்டதோடு சொன்னார்களாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் வந்து, அருமை நாயகமே,
நான் ஓதியதை நீங்கள் கேட்டு இப்படி ஒரு வார்த்தை சொன்னீர்களாமே. ஆம் சொன்னேன். அப்படி மாத்திரம் எனக்கு நீங்கள் நேற்று நான் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் நின்று கேட்கிறீர்கள் என்று தெரிந்திருக்கும் என்றால் லக்கது ஹப்பர்து லக்க தஹ்பீரா, நான் இன்னும் குரலோசையை அழகநயப்படுத்தி அல்லவா ஓதி இருப்பேன், இன்னும் அழகாக ஓதி இருப்பேனே என்று அங்கலாய்த்து கொண்ட செய்திகளை பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பொழுது ஒரு தோழரிடம் வருகை தருகிறார்கள். அருமை தோழரே, உங்களிடத்தில் எனக்கு இறைமறை குர்ஆனின் வேத வசனத்தை ஓதி காட்டுமாறு அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்றார்கள். அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு கண்ணீர் வடித்தார்கள். மீண்டும் கேட்டார்கள், அல்லாஹு சம்மானி, அல்லாஹ் என் பெயரை சொல்லி என்னிடத்தில் ஓதி காட்ட சொன்னானா உங்களை நாயகமே? அல்லாஹு சம்மாக், அல்லாஹுதான் உங்கள் பெயரை சொன்னான் என்று குர்ஆனை அழகு வடிவத்தில் ஓதி அடுத்தவர்களிடத்தில் கொண்டு சரியாக சேர்க்கக்கூடிய தகுதி படைத்த அருமை நாயகத்தினுடைய அருள் நிறைந்த தோழர் செய்தனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவினால் பெயர் சொல்லப்பட்டு உபய்க்கு இந்த சூறாவை ஓதி காட்டுங்கள் என்று கட்டளை பிறக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உபய் அவர்களே உங்கள் பெயரை அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னதோடு ஃபபகா அழுது விட்டார்கள். என் பெயரை அல்லாஹ் சொன்னானா, என் பெயரை அல்லாஹ் சொன்னானா என்று. பின்னர் காலங்களில் எல்லாம் அதை சொல்லி காட்டுவார்களாம். என் பெயரை அல்லாஹ் சொல்லி இந்த சூறாவை ஓதி காட்ட அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று சொல்லி, இதை நான் சொல்வது எதற்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறானே, நீங்கள் இறை அருளை எடுத்தோதுங்கள், அது மிக பாராட்டுக்கும் புகழுக்கும் உரியது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, எனவே அல்லாஹ் எனக்கு தந்த நிஅமத்தை நான் சொல்லி காட்டுகிறேன் என்றார்களாம். அருமையான ஹுஃபால்களே, இறைமறையை மனதில் சுமந்த ஹாஃபில்களே, அந்த செய்திகள் எல்லாம் அந்த சஹாபிகளோடு முடிந்து விடுகிற ஒன்றல்ல என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறை செவிகள் என்றும் திறந்திருக்கிறது, இறை தூதரின் செவிகள் என்றும் திறந்திருக்கிறது. நாம் ஓதுகிற ஒவ்வொரு ஓதல்களும் இந்த செவிகளில் சென்று சேருகிறதோ இல்லையோ, அல்லாஹ் நமது ஓதலை செவிமடுத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஒழிகிற ஒவ்வொரு ஓதல்களையும் செவிமடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அன்று சஹாபிகளை எப்படி அவர்கள் ஓத ஓத உள்ளங்கள் எல்லாம் குளிர்ந்து பாராட்டினார்களோ, அந்த பாராட்டுதல் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தனிமையில் ஓதுகிற பொழுது கூட இறைமறையை சுருதினையும் குன்றாமல் ஓத வேண்டும். தனியாகத்தானே ஓதுகிறேன், யார் இதை கேட்கிறார்? நான் வேகமாக ஓதினால்தான் என்ன, இதனால் என்ன நஷ்டம் வந்துவிட போகிறது, விரைவாக அடித்து செல்லுவோமே என்று சென்றால் நமது கல்புகளில் அல்லாஹ் நம்ம ஓதலை கேட்கல, ரசூலுல்லாஹ் கேட்கலன்னு நினைக்கிறோம்னு அர்த்தம். இல்லை, நீங்கள் தனிமையில் ஓதுகிற பொழுதுதான் இன்னும் கூடுதல் சிரத்தை எடுத்து ஓத வேண்டும். மற்ற இடத்துல ஓதுறதை விட தனிமையில் ஓதுகிற பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்து நிறுத்தி நிதானமாக அழகு ராகம் எடுத்து, என்ன தகன்னோபில் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குர்ஆனை ஓதுகிற பொழுது மாத்திரம் நீங்கள் ராகம் எடுத்து ஓதுங்கள் என்றார்கள். அந்த சுருதினையும் குன்றாமல் ஓதுங்கள் என்றார்கள். இக்ரஉ அல் குர்ஆன பில்ஹூனில் அரபு என்றார்கள், அரபு ஹோங்கில் ஓதுங்கள் என்றார்கள். அந்த அடிப்படையில் தனிமையில் நீங்கள் இத்தகைய நிலை அமைத்து கொண்டால் வெளியிலேயும் நீங்கள் அழகுற ஓத முடியும். அல்லாஹு தஆலா அவன் எப்படி இறைமறையை நன்றாக ஓதக்கூடியவர்களை பாராட்டினானோ, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வேதமறை குர்ஆனை அழகுற ஓதியவர்களை பாராட்டினார்களோ, அந்த பாராட்டுக்கு தகுந்தார்களாக அல்லாஹ் இறைமறையை சுமந்த நம்மவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. இந்த இளவல்களுக்கும் காலமெல்லாம் அந்த பாக்கியத்தை குறைவின்றி வழங்குவானாக. நாளை மறுமையில் வேதமறை உச்சரிக்கப்படுகிற இடத்தில் இப்பொழுது இருப்பதை விட மிகச்சிறந்த அலங்காரத்தோடு அந்த சபைகளில் அல்லாஹ் இறைமறையை சுமந்த நமக்கான தனி இடத்தை அருள்வானாக. அதற்காக துணை நின்ற பெருமக்களுக்கும் உயர்வுகளை வழங்குவானாக.
இந்த பிள்ளைகளை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு நாளை மகுடங்களை சூட்டி அல்லாஹ் அழகுபடுத்துவானாக. இவர்கள் செய்கிற சிபாரிசில் நரகம் கடமையாகிவிட்டவர்களுக்கு செய்கிற சிபாரிசு இவர்களுக்கு வழங்கப்படுமே, அந்த தகுதிமிக்க இடத்தில் அந்த குடும்பத்தினர்கள் எல்லாம் சொர்க்க வாக்கியம் பெற அருள் புரிவானாக. வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நிகழ்வின் தொடர்ச்சியாக நாமெல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டு அன்பு இளவல்களுக்கு துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்தாய்ப்பு நிகழ்வான சனது வழங்கும் நிகழ்வு இதோ தொடங்க இருக்கிறது. இதோ அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள், ஹாஃபில் மாணவர்கள், அருள்மறை திருக்குர்ஆனை அகத்தட்டில் சுமந்திட்ட மாணவர்களை பற்றி இயற்கை இடத்திலே இவர்கள் யார் என்று கேட்டு பார்ப்போம், அது என்ன பதில் சொல்கிறது என்று. இறையின் வார்த்தைகளை இதயத்தில் பதிய வைத்த இளைஞர்கள் இவர்கள். காலங்கள் கடந்தும் மாறாத வேதமாம், காயங்கள் நீக்கும் இனிதான புனித போதமாம், அகத்தினில் சுமக்கும் ஹாஃபில் படைகள் இவர்களை பற்றி ஓங்கி ஒய்யாரமாய் காட்சி அளிக்கும் மலையிடத்திலே, மலை பாறை இடத்திலே கேட்டு பார்ப்போம். அது சொல்லும் பூமி பந்தின் கருவ கிரீடங்களை, பூமியை தாங்கி நிற்கும் காடுகளை தனதாக்கி மழைகளை தந்தபோதும், காய்கனிகளை தனதாக்கி அமுதம் தந்தபோதும், அரிய மூலிகைகளை மாமருந்தாய் தந்தபோதும் மாமரையை சுமக்க மறுத்தது ஏனோ? மாசற்ற இதயங்கள் அதை சுமக்கும் என்பதாலோ என்னவோ? பூமி 2 எழுத்து, தாய் என்பதும் 2 எழுத்து. அந்த பூமியிடம் கேட்டு பார்ப்போம், அருள்மறையை சுமக்கிறாயா என்று. இல்லை இல்லை, நான் சுமக்கவில்லை. தாய் சேயை சுமந்தால் அந்த சேய் அருள்மறையை சுமக்கட்டுமே. நான் உலகையே என் மடியில் வைத்து சுமக்கிறேன். அருள்மறையை என் முதுகில் வைத்தால் நான் சுக்கு நூறாக ஆகிவிடுவேன். அருள்மறையை சுமக்க அருள் நிறைந்த அகங்கள் தான் தகுதி வாய்ந்தது என்று சொல்லி விலகிக் கொள்ளும். மேக கூட்டத்திடம் கேட்டு பார்த்தால் உலகின் வெண்மேக பூக்களை உதிர்த்துவிடும் பறந்து விரிந்த வானம். இதனிடம் கேட்டு பார்த்தாலும் வான்மறையை சுமக்குவதற்கு தயாரில்லை. சுட்டரிக்கும் சூரியனிடம் கேட்டு பார்ப்போம், உன் வெளிச்சத்தை விஞ்சியவர் உண்டா இவ்வுலகில் என்று. அழகான காலை வேளையில் அகிலத்தை காண வரும் ஆதவன், வைகரையில் எழும் சூரியன் மாலையை மறைத்துவிடும். என் வெளிச்சம் என்ன வெளிச்சம்? மாலையில் மறைந்து இருளையல்லவா கக்குகிறேன். அருள்மறையை சுமந்த ஹாஃபில்களின் பெற்றோர்களுக்கு நாளை மறுமையில் அணியும் கிரீடத்தை பாருங்கள், சிந்தியுங்கள். மங்காத ஒளி அல்லவா அது, நான் அதன் ஒளியின் ஒரு துளி என்று சொல்லி விலகிக் கொள்ளும். இப்படி இயற்கையெல்லாம் இன்னா அரதுனல் அமானத அல சமாவாதி ஒல் அருதி ஒல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான் என்ற வான்முறைக்கு ஏற்ப அருள்மறை திருக்குர்ஆனை அகத்தில் ஏந்தி உங்கள் முன்னால் 14ஆம் பிறை போன்று அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு இளவல்களை ஆசி வழங்கி இந்த அழகிய சனதினையும் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு நடாத்தி தருகிறார்கள். மதரசா மாதிஹுர் ரசூல் ஹிஃபுல் பிரிவின் தாளாளர் பெருந்தகை, முஅஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனர், அல் ஜாமியுல் கபீர் பெரிய ஹுதுபா பள்ளியின் ஹதீப் சங்கைக்குரிய மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஹைச்சே அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹ்லரி ஹதரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னில் கலக்கல் இன்சான் வஅய்னல் பயான் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم،
بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون சங்கைக்குரிய சாதாரணமார்களே, மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, அன்பின் பெருமக்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாம். அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இப்போது கொண்டப்பர் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளினுடைய ஹிஃபுவை இன்னும் பலப்படுத்துவானாக. சிறந்த ஹாஃபிதுகளாக, காரிகளாக இவர்கள் உருவாகி நாளை மறுஉலகத்திலும் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் குர்ஆன் ஷரீஃப் ஓதி காட்டப்படும் பொழுது அந்த பட்டியலில் இவர்களையும் அல்லாஹ் இடம்பெறச் செய்வானாக. இந்த மாதிபுர் ரசூல் ஹிஃபுது மதரசாவை தமிழகத்தின் முதன்மை ஹிஃபுது மதரசாவாக ஆக்கி அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு, அருமையான பெருமக்களே, எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்பது சிறப்புரை மாத்திரமே. இங்கே சனது வழங்குவது, ஆசை வழங்குவது என்பது நம்முடைய கடந்த வருடத்திலே இந்த பணியை மிக அற்புதமாக செய்த சங்கைக்குரிய நோக்குமுறையத்தின் ஆலம் அதரத் அவர்கள் தான் இதை செய்ய இருந்தாங்க. அவர்களுடைய உடல்நலக் குறைவின் காரணத்தினால் அவர்கள் சற்று முன்பு வரை நாம் எதிர்பார்க்க வர முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு. அதனால் இந்த பணியை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்த குர்ஆனை சுமப்பது என்பது. எனக்கு முன்பாக இந்த அறிமுக உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அல்-ஹாஃபிஸ் அபு தாஹிர் அவர் அல்-மதரஸத்துல் ஹாமிதியாவுடைய ஹிஃபுது பிரிவு பேராசிரியராக இருக்கிறார். அவர் இந்த குர்ஆனை மற்றவர்களிடம் சுமக்கிறீர்களா என்று கேட்டு பார்ப்போம் என்று ஒரு கேள்வி பதிலுமாக ஒரு அற்புதமான ஒரு உரைநடையில் சில சொற்றொடர்களை இணைத்து அழகாக சொன்னார். யாரும் சுமக்க முடியாத ஒன்றை இந்த மனிதன் சுமக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தந்தார். மலை சொல்லியது என்னால் முடியாது, வானம் சொல்லியது குர்ஆனை என்னால் சுமக்க முடியாது, பூமியும் சொல்லியது என்னால் முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ஆனால் மனிதன் சுமந்து கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சுமக்கிறார்கள். அப்படி சுமக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இக்ரா ஓதுக நாயகமே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். மலையிட்டு அல்லாஹ் கேட்கலாம், இந்த ஆவதல் அமானத்தை, இந்த குர்ஆனை நீங்கள் சுமந்து கொள்வீர்களா என்று ஆரம்பத்திலேயே மலைகளிடத்தில் கேட்டாங்களா? முடியாது. முடியாது ரஹ்மானே, அந்த சக்தி எங்களுக்கு இல்லைன்னா அந்த மலைகள் சொல்லியது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கும் பொழுது அவர்கள் எங்கு இருந்தார்கள்? அந்த மலையின் மீது தான் இருந்தாங்க. ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள். எந்த மலைகள் மறுத்தனவோ அந்த மலையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஹிரா குகைன்னு சொல்றோம், ஜபல் நூர், அந்த மலையிலே அந்த குகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. மலையை தான் சுமக்க முடியாது என்றது அந்த மலையிலே மாண்பு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதப்பட்ட பொழுது, அந்த குர்ஆனை அவர்கள் சுமந்த பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மலைகளுக்கு கிடைத்தது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்.
இங்கே இருக்கக்கூடிய 14 பிள்ளைகள் 14ஆம் சந்திரனை போன்று மிளரக்கூடியவர் என்று அறிவிப்பாளர் குறிப்பிட்டார். இவர்களுடைய இதயத்தில் எவ்வளவு சின்னது, சூரியன் எவ்வளவு பெரியது, வானம் எவ்வளவு பிரமாண்டமானது, அது சுமக்க முடியாததை இவர்களுடைய இதயம் சுமக்கிறது என்றால் ஆச்சரியம் இல்லையா? சுமார் ஒரு 25 அல்லது 30 ஆண்டுகள் இருக்கும். கனடாவிலே ஒரு பெரிய மாநாடு நடத்தப்பட்டது. நான் பல உரைகளில் இதை சொல்லியிருக்கிறேன். மிக பிரமாண்டமான ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. வாடிகளிலிருந்து போவதற்கு தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி வைத்தார். விருந்தவர்கள் அதை நடத்தினார்கள். வாடிகளிலிருந்து போப் அனுப்பி வைக்கிறார். அதற்கான வாழ்த்துக்கள் சொல்லுகிறார். என்னவென்றால் ஒரு 16 வயது சிறுவன் அல்லது இளைஞன் என்று வைத்துக் கொள்வோம். 16 வயது. இந்த 16 வயது அந்த சிறுவன் அல்லது இளைஞன் முழு பைபிளையும் மனனம் செய்து அவர் ஒப்புவிக்கக்கூடிய நிகழ்ச்சி. முழு பைபிளையும் ஒப்புவிக்கக்கூடிய நிகழ்ச்சி. இது ஒரு பிரமாண்டமாக அவர்களிடையே பார்க்கப்பட்டது. ஆனால் அதே சமயம் இந்த குர்ஆனை ஒரே அமர்வில் அமர்ந்து ஓதக்கூடிய நிகழ்வு இங்கேயே பல இடங்களில் நடந்தது. அருமை பிள்ளை அப்துல்லாக்கு ஓதினார். ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன செய்யறாரு, ரொம்ப சர்வ சாதாரணமா ஓதி முடித்து போனதை நம்ம பார்த்தோம். அப்ப உலகம் முழுவதும் இது நடக்கிறது. குர்ஆனை அப்படி ஓதுவது என்பது அதே மாதிரி ஒரு விழா நடக்கிறதா இருந்தா தினமும் நடந்துகிட்டே இருக்கணும் குர்ஆனுக்கு. எனவே இந்த குர்ஆனினுடைய விழா இது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆக்குவர்களாக ஆக்க வேண்டும் என்பதை இங்கே நான் வலியுறுத்தி சொல்லுவேன். இந்த குர்ஆனினுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம நிறைய தெரியும். நம்ம மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கிறோம். நேற்றைய நிலைமைகளிலும் நம் சமுதாயத்தை சத்திய வழிக்கு உண்மையை புரிந்து கொள்வதற்கு இந்த உலமாக்களுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய ஜிஹாத் போராட்ட தேவை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்திய நாள் அது நேற்றைய நாள். அப்படி ஒரு போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. சில பதிவுகளை பார்க்கும் பொழுது, நம் பிள்ளைகளினுடைய பதிவுகளை பார்க்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் வெடிக்கிறது. அருமையான பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனினுடைய வழியிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும். நம் இறைவேந்தர் காத்தவர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திலும் பாசத்திலும் கொண்டு போகணும். அப்படியெல்லாம் போயிட்டு சொன்னா ஒருபோது நம்முடைய பிள்ளைகள் வழி தவறாது. அது இல்லாததுனால தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே தெரியாததுனால தான் ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த சமூகத்தில் இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குர்ஆன் என்பது ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதற்கு நிகராக எதுவும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் இன்றைய அரசியல் தலைவர்களில் ஒருவர் சவால் விட்டார். நீங்க எதை வேண்டுமானாலும் கொண்டு வாங்க, குர்ஆனை கொண்டு வாங்க, பைபிளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு அவர் ஒன்று சொல்லி அதற்கு நிகராக எதுவும் இல்லை அவர் சொல்றாரு, அவருடைய கருத்து. ஆனால் குர்ஆனினுடைய ஆளுமைக்கு பக்கத்தில் எந்த ஒரு வேதம் வைக்க முடியாது. மனிதர்களால் உருவாக்கியதல்ல, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட பிற வேதங்களே குர்ஆனுக்கு முன்னால் இல்லை என்பதுதான் உண்மை. அது தௌராத்தாக இருக்கட்டும், சபூராக இருக்கட்டும், இன்ஜீலாக இருக்கட்டும், இன்ன பிற ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய சொஹ்புகளாக இருக்கட்டும், ஒரு தகவலை சொன்னால் நீங்கள் வியந்து போவீர்கள். 1932ஆம் வருடம் ஜூலை மாதத்தினுடைய 13ஆம் நாள் எகிப்திலே 2 அறிஞர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். 2 பேர் சந்திக்கிறாங்க. யார் அப்படின்னா 2 பேருமே இலக்கியத்திலே உச்சத்தை தொட்டவர்கள், சிகரத்தை தொட்டவர்கள். ஒன்று காமில் கைலானி தந்தாவி, இன்னொருவர் டாக்டர் ஃபங்கல் என்று சொல்லக்கூடியவர். ஒருவர் முஸ்லிம், ஒருவர் கிறிஸ்டியன். இது 1932 நடைபெறுகிறது. அந்த 2 பேருக்கு இடையிலேயே ஏற்கனவே நட்பு இருக்கிறது. இலக்கிய ரீதியில் 2 பேரும் அதீபுகள். அதீப் என்றால் மிகப்பெரிய இலக்கியவாதி, இலக்கியத்தினுடைய உச்சத்தை தொட்டவர்கள். இலக்கியத்தை பற்றியே நிறைய பேசுவாங்க, எழுதுவாங்க. இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை இவருடைய சந்திப்பிலே இந்த டாக்டர் ஃபங்கல் கேட்கிறார், மிஸ்டர் காமில் கைலானி,
லேசான ஆங்கில டாக்டர் ஃபங்கல் என்பவர் அவருடைய மொழி ஆங்கிலமாக இருந்தாலும் அரபியை சரளமாக பேசக்கூடியவர். அரபு மொழியை மிக அரபிகளை விட நல்லா பேசுறவர், தெரிஞ்சவர். அப்படி ஒரு கெட்டிக்காரர். இந்த மாதிரி ஒரு ஆற்றல் படைத்த அந்த டாக்டர் ஃபங்கல் தந்தாவி அவர்கிட்ட கேட்கிறாங்க, காமில் கைலானிட்ட கேட்கிறாங்க, மிஸ்டர் காமில் கைலானி, நான் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் மார்க்கம் சார்ந்து பதில் சொல்லக்கூடாது. நீங்க முஸ்லிம், நான் கிறிஸ்டியன். நான் கிறிஸ்டியானிட்டியை சேர்த்து பதில் சொல்ல மாட்டேன். நீங்க இஸ்லாமியை சார்ந்து நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. மாறாக என்னுடைய கேள்வியினுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு நீங்கள் பேச வேண்டும். சரி, கேளுங்க. குர்ஆன் உங்களுடைய வழிகாட்டு. சரி, அதுல உலகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மறு உலகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வியல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒழுக்கம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தண்டனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வணக்கம் வழிபாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் என்று பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் ஒன்று மறுக்கவில்லை. ஆனால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இலக்கிய ரீதியாக இருக்கிறதா? ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம், இலக்கியம்னா ஒரு தனியாக தான் இருக்கும். உதாரணமா நம்ம காசிக்குள்ள ஒரு நாய் இருக்கிறாங்க, நம்ம தமிழ் தான். காசிக்குள்ள அப்பா எழுதியிருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த திருப்புகளை எடுத்து நம்ம ஒரு வரிக்கு நம்ம பதில் சொல்ல முடியும், வர முடியாது, என்னன்னு நமக்கு புரியாது. அதெல்லாம் இலக்கியம். அப்ப இலக்கியத்தினுடைய அதே மாதிரி புரியக்கூடியதாக இருந்தால் கூட நுணுக்கமாக இருக்கும். இதெல்லாம் இலக்கியத்தை சார்ந்தது. சொல்லப்பட்ட விஷயங்கள் இலக்கியத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதா என்பதா அவருடைய கேள்வி. அப்போ காமில் கைலானி சொன்னாங்க, குர்ஆன் இலக்கியத்தினுடைய எவரெஸ்ட், இலக்கியத்தினுடைய சிகரம் அது. உடனே டாக்டர் ஃபங்கல் ஒரு சிரிப்பு சிரிச்சார். உங்க புத்தியை காட்டினீங்களே, முஸ்லீம்கிற அடிப்படையில் நீங்க முஸ்லீம், நீங்க இஸ்லாம், நீங்க குர்ஆன் பெருசா தான் பேசுறீங்க, நான் பைபிளை பெருசா தான் பேசுறேன், அது இயல்பு, அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. அவர் சொன்னார், நான் படிச்சு பார்த்தேன், குர்ஆனை நான் படிக்காம எல்லாம் இல்ல, குர்ஆனை படிச்சிருக்கேன், அங்க இலக்கியமே இல்லை, ஜீரோங்கிற. நீங்க சட்ட திட்டங்களை பற்றி அது சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல வழிமுறைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கைகள் இருக்கிறது, சரியாக நடந்தால் சுவனத்தை கொண்டு வாழ்த்துக்கள் இருக்கிறது, அதெல்லாம் ரைட்டு. இலக்கிய ரீதியாக இருக்கிறதா? நம்ம துறை சார்ந்து நீங்க பேசலாம். ஆனா நீங்க ஒரு முஸ்லிம் என்ற பார்வைகளை பேசுகிறீர்கள் என்று சொல்ல பொழுது இல்லை, நான் முஸ்லிம் தான், ஆனால் நான் இப்போது பேசுவது இலக்கியம் சார்ந்துதான் பேசுகிறேன். அது கொடாத துறை இல்லை, அது எட்டாத சிகரம் இல்லை. இலக்கியத்திலையும் அதவிலையும் அது உச்சத்தை கொண்டிருக்கிறது. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் ஆயிடுச்சு, ரெண்டு நண்பர்கள். அப்படின்னா ஒரு முடிவுக்கு வருவோம், இலக்கிய துறையில் குர்ஆன் எவ்வளவு பெருசு, எவ்வளவு உயர்வு, எவ்வளவு மகத்தானதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமா, அவருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு செய்தி, அந்த செய்தியை இலக்கிய ரீதியாக நாம் எழுதுவோம், வடிவமைப்போம். நாம் எழுதி முடித்ததற்கு பிறகு குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். அப்படி குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கா, அதற்கு மேல இருக்கா, கீழே இருக்கா, அதுக்கு முடிவு செய்யலாம். குர்ஆன் இலக்கிய தன்மை வாய்ந்ததா இல்லையா என்பதை சரியான முடிவு செய்யலாம். என்ன சப்ஜெக்ட் பேசலாம், பல விதமா பேசிட்டு நரகத்தினுடைய பிரமாண்டம், நரகத்தினுடைய பிரமாண்டம் பற்றி நாம் பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சு பேனா வச்சு எழுதுறாங்க, நரகத்தினுடைய பிரமாண்டத்தை பத்தி எழுதுறாங்க. ஒரு 20 சென்டென்ஸ் நான் 2-3 வாசிச்சு காட்டுறேன். அதுல ஒன்று, இன்ன ஜஹன்னம வாசிஅத்துன் ஜித்தா, நரகம் என்பது மிக பிரமாண்டமான. சரி, இது ஒரு சாதாரண வார்த்தை. அடுத்து எழுதுறாங்க பாருங்க, இன்ன ஜஹன்னம லஅவ்ஸஅ மிம்மா ததுன்னூன். இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை, ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு கற்பனை பண்ணினாலும், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப பெருசுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அந்த இடம் ரொம்ப பிரமாண்டமா இருக்கும், கிரவுண்ட் அப்படி இருக்கும், அந்த கிரவுண்டே அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு டாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கற்பனை பண்ணிட்டே போறோம், அப்படி இவ்வளவு பெருசா இருக்குமோ
அப்படின்னு சொல்லி போறோம். அங்க போனா நம்ம கற்பனை பண்ணியதை விட பெருசா இருக்கு. இதெல்லாம் தானே. ஆனா நாம இப்ப என்ன கற்பனை பண்ணுகிறோம் என்றால் அதை விடவும் பெரிது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கற்பனை பண்ணிட்டோம். அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. கற்பனை என்றாலும் ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல தாண்டி போக முடியாது. அல்லாஹ்வை கற்பனை பண்ண முடியுமா? முடியாது. அல்லாஹ்வை நீங்கள் சிந்திக்காதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வினுடைய படைப்புகளை சிந்தியுங்கள் என்கிறார்கள். இங்க ஜஹன்னம் என்பது, நரகம் என்பது அல்லாஹ்வினுடைய படைப்பு தான். ஆனால் இந்த படைப்பை கூட எப்படி எழுதுறாங்கன்னா நாம் சிந்திப்பதை விட மிக பிரமாண்டமானது அப்படிலாம் எழுதி ஒரு 20 சென்டென்ஸ் எழுதி முடிக்கிறான். எழுதி முடிச்சுட்டு அதை அப்படி டாக்டர் ஃபங்கல் அதை வாசிக்கிறார். வாசிச்சு பார்க்கிறாரு. அவ்வளவு அழகா, அவருக்கே அழகா அப்படி பார்த்து பார்த்து ரசிக்கிறார். ரசிச்சுட்டு சொல்றாரு, மிஸ்டர் காமில் கைலானி, இதை விடவுமா குர்ஆன் நரகத்தை பற்றி அழகாக பிரமாண்டமாக சொல்லிட போகுது. அப்படி சொல்ல முடியுமா? இதை விடவா சொல்ல முடியும்? எவ்வளவு அற்புதமாக நாம எழுதியிருக்கிறோம். 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறோம். நம்ம தனியாக எழுதினாலே அது வலிமை. 2 இலக்கியவாதிகள், இலக்கிய தேசல இலக்கிய சூரியர்கள் அவர்கள் அவ்வளவு உலகத்திலே பிரசித்தி பெற்ற நாம் எழுதியிருக்கிறோம். என்ன அழகாக இருக்குது. இதை விட குர்ஆன் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியுமா இல்லையாங்க நம்ம திறந்து பார்ப்போமே. குர்ஆன் தேடலாம். தேடுறதுக்கு நல்ல ஒரு முறைகள் இருக்குது. அந்த முறைப்படி தேடினா சூரத்துல் காஃப், அதுல அல்லாஹ் கேட்கிறான். எப்ப கேட்கிறான்? நரகத்தில் போட வேண்டிய மக்களை எல்லாம் போட்டதற்கு பிறகு, போட வேண்டிய மக்கள் எவ்வளவு கோடான 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 கோடி மக்களை போட்டதற்கு பிறகு, பிரம்மாண்டமான மலைகள், கற்கள், அவைகளை எல்லாம் பெரும் பாறாங்களை எல்லாம் இறக்கியதற்கு பிறகு பல கோடி கோடி டன்கள் உள்ள இறக்கியாச்சு. இறக்கினதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், ஹலிம் தரதி, நீ நிரம்பி விட்டாயா அப்படின்னு கேட்கிறான். நீ நிரம்பி பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க என்ன ஸ்டைல் பாருங்க. நீ நிரம்பிட்டியா? என்னப்பா போட்டுக்கிட்டே இருக்கிறதப்பா, கோடி 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 கோடியா உள்ள தண்ணி இருக்கிறானே, கோடிக்கணக்கான டன்கள், பல கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான டன்களை அல்லவா நான் உள்ள இறக்கி இருக்கிறேன். நீ நிரம்பிட்டியா அப்படின்னு கேட்கிறான். ஹலிம் தலதி அப்படின்னு கேட்கிறான். அது சொல்ற ஸ்டைல பாருங்க. ஒரு தப்பூத ஹல்மின் மஸீத், அந்த நரகம் சொல்லுதான் எதா இருக்கா அப்படின்னு கேட்குது. இந்த ஸ்டைல பாருங்க. எதா இருக்கா? வீட்டில் வரலாம், அம்மா எதா இருக்கா, என்ன அர்த்தம்? பசிக்குதுன்னு அர்த்தம். அப்படிதானே? ஏதாவது இருக்குதா? மிச்சமீதி, அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சொன்னான். தப்பூத ஹல்மின் மஸீத், ஏதாவது மிச்சமீதி இருக்காமா, ரொம்ப பசியா இருக்குது. இவ்வளவு போட்டதற்கு பிறகு நரகம் சொல்லுது, எனக்கு பசிக்குது, நீ எதையாவது தாப்பா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த வார்த்தை இது இலக்கியவாதிகளுக்கு இதை புரியும். இதை பார்த்த உடனே டாக்டர் ஃபங்கல் அப்படி வாயை திறந்துட்டார். கல் அபுலகி, ஒரு பச்சையாக மாதிரி, அந்த பச்சையாக நம்ம பாஷையில சொல்றேன். கல் அபுல, ஒரு பச்சையாக அந்த மாதிரி வாயை திறந்து அப்படியே விழுந்து நிற்கிறார். என்ன ஒரு அற்புதமான உபமானம், என்ன அற்புதமான இலக்கியம் அப்படின்னு திகைச்சு கைகால நடுங்கிடுச்சுக்கிறார். அந்த வரலாற்றில் எழுதுறான். இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு மிகுந்த குர்ஆனை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அந்த குர்ஆனை தெரிவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய முயற்சியை நாம் மேற்கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளை அந்த வழியில உருவாக்கணும். அதை மனனம் செய்துட்டாங்க. ஆனா குர்ஆனை தெரிவது என்பது எப்படி? அதை படிக்கும் பொழுது, அதற்கான விளக்க உரையை படிக்கும் பொழுது, தஃசீரை படிக்கும் பொழுது, அதிலிருந்து இந்த ஆய்வு செய்யும் பொழுது, இதெல்லாம் யாரால் முடியும் என்றால் உலமாக்கள். ஆனா இன்னைக்கு மதரசாக்கள் உலமாக்கள் இல்லையே. நம்ம ஊர் உலமாக்கள் இல்லையே. நம்ம மதரசாக்கள் இருக்காங்களா? நம்ம மதரசாக்கள்லேயே நம்ம பிள்ளைகள் இல்லாத ஒரு நிலை உருவாகிடுச்சு. குறிப்பா நம்ம மாதராவை சொல்லுவோமே, மாதரா நம்ம ஒரு பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் ஓதுறாங்க? ஏன் நம்முடைய பிள்ளைகளை நாம் அங்கு கொண்டு சேர்ப்பது இல்லை, எங்கேயும் கொண்டு சேர்க்கிறது இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னன்னா, எல்லா ஹிஃப்து மதரசாக்களிலும் பிள்ளைகள் நிரம்பி இருக்கிறாங்க. ஹிஃப்து மதரசாக்களிலே பிள்ளைகள் நிரம்பி இருக்கிறார்கள். ஆனால் ஆலிம்கள் உருவாகுவது என்பது குறைந்து விட்டது. ஆலிம்கள் ஒரு நியாயமான அளவுக்கு உருவானால் மாத்திரமே இந்த சமுதாயத்தை சீர்படுத்த முடியும். இந்த சமுதாயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஒரு ஒழுங்கு அமைப்புக்கு கொண்டு வர முடியும். ஜமாத்தினுடைய கட்டுப்பாடுகள் ஏற்படும் என்பதை எல்லாம் இந்த செய்தியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன்.
அருமையான பெருமக்களே, அந்த வகையிலே இங்கே இரண்டாவது பட்டமளிப்பலாவை காணக்கூடிய இந்த மாதிரி ஒரு சூழ் ஹைஃபுது மதரசா இன்றைக்கு 14 பிள்ளைகளை நம்முடைய ஊருக்கு ஆபத்துகளாக என்ன செஞ்சிருக்கு, இந்த மதரசா தந்திருக்கு. நாம் ஒன்றை சொல்வோம், இந்த பிள்ளைகளை ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், குறிப்பாக நம்முடைய பள்ளியினுடைய இமாம் ஹசனாலி ரஹீமி, அவங்க ஒரு பணியாளராக இல்லை, ஒரு பணியாளர் மாதிரி அவங்க செயல்படலை. மாறாக ஒவ்வொரு பிள்ளையும் தான் பெற்ற பிள்ளையாக பார்த்து 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 அவர்கள் உருவாக்குறது, முழுமையாக தன்னை அப்படியே அர்ப்பணித்திருப்பது என்பது இந்த இடத்துல குறிப்பிடும். அதே மாதிரி மற்ற உலமாக்கள், மற்ற உஸ்தாதுமார்களையும் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க அந்த மாதிரி செய்ய நினைக்கிறாங்க. மற்ற உஸ்தாதுமார்கள் அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த முறையிலே பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுவேன். அல்லாஹ் இந்த உஸ்தாதுமார்களுக்கு நல்ல ஆஃபியத்தான, நல்ல ஆரோக்கியமான, பரக்கத்தான வாழ்வை துனியாவிலேயும் ஆகிரத்திலையும் தர வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரார்த்திக்கிறோம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க ஓதி கொடுத்து ஆகுதாகிறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து ஆகுதாகிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய முயற்சி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இதன் வழியாக சொல்வேன். இந்த மதரசாவிற்கு உங்களினுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கணும், துஆவும் இருக்கணும், ஒத்துழைப்பும் இருக்கணும். உங்களால் இந்த மதரசாவிற்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யணும். நம் பிள்ளைகள் ஓதக்கூடியிடம், நம் பிள்ளைகள் நாளைக்கு நமக்காக சமாதி செய்யக்கூடியிடம், நம் பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் யாராவது அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு தூரமாகி நரகத்திற்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு இந்த பிள்ளைகள் முன்வந்து நிற்பார்கள் என்பது கண்மணி நாயகத்தினுடைய அருள்வாக்கு இல்லையா? இறைவா, எனக்கு 10 பேருக்கு சமாதி செய்ய சொல்லியிருக்கிறாய், அதில் ஒருவரை இவரை கொண்டு வா, இவரை மன்னித்து விடு என்று சொல்வது அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய அற்புத தடம் இது. அதுவும் நம்முடைய பாட்டனார் மாதிரி ரசூலுல்லாஹினுடைய பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வளவு அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்தில், அற்புதமான நிகழ்விலே அல்லாஹ் நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி இருக்கிறார். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக, இந்த நிர்வாகிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக, இந்த உஸ்தாதுமார்களையும் பொறுப்பாளர்களையும் இதற்காக பாடுபடக்கூடிய பெருமக்களையும் இங்கே கொண்டு இருக்கக்கூடியவர்களையும் குறிப்பாக மாணவர்களையும் மாணவர்களுடைய பெற்றோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலமா பெருமக்களின் துஆக்களோடும், குழுமியிருக்கக்கூடிய பெருமக்களின் துஆக்களோடும் வாழ்த்துக்களோடும் அன்பு இளம் ஹாஃபில் மாணவர்களுக்கு சனது வழங்குவோம். இதனை சங்கைக்குரிய ஆலிம் பெருந்தகை மௌலவி H.A. அஹ்மது அப்துல் காதிர் ஆலிம் மஹ்மரி ஹஸ்ரத் அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்கி துஆ செய்வார்கள். அதோடு சனது பெற இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மர்ஹூம் வாவு அஹ்மது முஹியத்தீன் அவர்கள், மர்ஹூம் அல்ஹாஜ் வாவு முஹம்மது இப்ராஹிம் அவர்கள், மர்ஹூம் வாவு தாவூத் நைனா அவர்கள், மர்ஹூம் வாவு முஹியதீன் அவர்கள் ஆகியோர்களின் சார்பாக 5000 ரூபாய் ரொக்க பரிசும் கையெழுத்து பிரதியாக அந்த மாணவர்களை வாழ்த்தி பாராட்டி ஒரு சான்றிதழும் வழங்க இருக்கிறது. இதனை அல்ஹாஜ் வாவு முஹியதீன் தம்பி அவர்கள் வழங்குவார்கள். இவ்வாண்டு சனது பெறக்கூடிய மாணவர்களின் பெயர் பட்டியலை அறிய தருகிறேன். துவக்கமாக இலக்கம் 109 கீழ் 35A நெய்னார் தெரு ஜனாப் அல்ஹாஜ் A.S. ஷேக் ஆலிம் அவர்களின் அன்பு இளவல் அல்ஹாஃபில் S.A. கபீர் ரிஃபாய் சனது பெறுகிறார். சனது பெறக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள், தந்தையார் மற்றும் பொறுப்பாளர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களும் அந்த மாணவர்களோடு இணைந்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள்.
இலக்கம் 123 கீழநயினார் தெரு, ஜனாப் அல்ஹாஜ் MA முகமது ஹுசைன் அவர்களின் இனிய புதல்வர் அல்ஹாஃபில் MH முஹியதீன் அப்துல் காதர் ஹலீஃபா சனது பெறுகிறார். மூன்றாவது, நெய்னார் தெரு அல்ஹாஜ் VKM முஹம்மது ஹரீஸ் அவர்களின் இனிய புதல்வர் அல்ஹாஃபில் WMH முஹம்மது ஷம்சுத்தீன் சனது பெறுகிறார். ஷம்சுத்தீன் அவர்களுடைய அப்பா. இலக்கம் 323 குத்துக்கல் தெரு, அல்ஹாஜ் AH அபூபக்கர் தாரிக் அவர்களின் அன்பு புதல்வர் அல்ஹாஃபில் AT அப்துல் ஹக் சனது பெறுகிறார். இலக்கம் 261 கீழ் 91 தெக்கார் தெரு, அல்ஹாஜ் SH தமீமுல் அன்சாரி அவர்களின் அருமை புதல்வர் அல்ஹாஃபில் TA ஹமீது அஹ்னாஃப் சனது பெறுகிறார். இருநூற்றி 71 A நெய்னார் தெரு, அல்ஹாஜ் NS முஹம்மது ஹனீஃபா அவர்களின் அருள்நிறை செல்வர் அல்ஹாஃபில் MH நத்ஹர் நஃபீஸ் சனது பெறுகிறார். இலக்கம் 134 A கீழநயினார் தெரு, அல்ஹாஜ் MO ஜலாலி அவர்களின் திருநிறை செல்வர் அல்ஹாஃபில் J ஃபஹீம் அப்துல்லா சனது பெறுகிறார். கதவு எண் 330 குத்துக்கல் தெரு, அல்ஹாஜ் VSH முத்து மஹ்தூம் அவர்களின் தீன்குல செல்வர் அல்ஹாஃபில் அல்ஹாஜ் விலக்கு ஹசன் முஆத் சனது பெறுகிறார். இலக்கம் 257 நெய்னார் தெரு, அல்ஹாஜ் KM முஹம்மது முஹியதீன் அவர்களின் அன்பு புதல்வர் அல்ஹாஃபில் MM அஹ்மது சுலைமான் சனது பெறுகிறார். வரிசை எண் 10 இலக்கம் 224 A பஞ்சாயத்து ரோடு, மஹ்லரா நகர், அல்ஹாஜ் MA மஹ்பூப் சுபஹானி அவர்களின் இனிய புதல்வர் அல்ஹாஃபில் MS இப்ராஹிம் அஃபான் சனது பெறுகிறார்.
365A கீழநேனார் தெரு அல்ஹாஜ் SAK மூசா ஷாரிக் அவர்களின் அன்பு புதல்வர் அல்ஹாஃபில் MS முஹம்மது யூசுப் சாஹிப் சனது பெறுகிறார். இலக்கம் 62 குறுக்கத்தெரு அல்ஹாஜ் VMN முஹம்மது அனசுத்தீன் அவர்களின் அருள்நிறை செல்வர் அல்ஹாஃபில் MA ஐத்ரூஸ் புகாரி சனது பெறுகிறார். அல்லாஹ் அக்பர். யா ரசூலுல்லாஹ் யா முஹியத்தீன். இலக்கம் 84 கீழ் 145 நெய்னார் தெரு அல்ஹாஜ் SS ஷேக் தாவூத் அவர்களின் தீன் குலச் செல்வர் அல்ஹாஃபில் SD முஹம்மது ரிஃபாய் சனது பெறுகிறார். அல்லாஹ் அக்பர். யா ரசூலுல்லாஹ் யா முஹியத்தீன். நிறைவாக 236 பஞ்சாயத் தெரு மர்ஹூம் அல்ஹாஜ் குலம் KA சையது ஹுசைன் அவர்களின் இனிய புதல்வர் அல்ஹாஃபில் குலம் SH அஃப்தாப் அஷ்ரஃப் சனது பெறுகிறார். அல்லாஹ் அக்பர். யா ரசூலுல்லாஹ் யா முஹியத்தீன். itu Ustaz Maliki அது இன்னைக்கு தான் 12வது தானே படிக்குது. 10வது 11வது இப்போ லாஸ்ட்டாக தான் ஆர்டர் மற்றையெல்லாம் முடிஞ்சிட்டு தானே. புஸ்தகம் 4 தானே 3 பேர் கமெண்ட் சார். வான்பிறைகள் பல காண இவர்களுக்கு பல வாழ்நாட்கள் வாய்த்திடவும் வருகின்ற நாள் அனைத்தும் வசந்தங்கள் பூத்திடவும் வளமோடும் நலமோடும் வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் இத்தரையில் சிறந்தோங்கும் அத்துறையிலும் சிறந்தோங்க வல்ல ரஹ்மானை வேண்டிடுங்கள் என நிர்வாகத்தின் சார்பில் மிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்வின் தொடர்ச்சிக்கு செல்வோம். தொடர்ந்து கண்ணிய மிகுந்த ஒஸ்தாத்மார்களை கௌரவித்து அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளில் வழங்கப்படுகிறது. தொடக்கமாக இம்மதரசாவின் தாளாளர் சங்கைக்குரிய மௌலவி HA அஹ்மது அப்துல் காதிர் ஆலிம் மஹலரி அவர்களுக்கு இந்த அழகிய பரிசுகளை ஜனாப் அல்ஹாஜ் குலம் அஹ்மது முஹியதீன் அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்குவார்கள். தொடக்கமாக சங்கைக்குரிய ஆலிம் பிறந்தகை அவர்களுக்கு தொடர்ந்து
சங்கைக்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் சொன்னதை போன்று ஆசிரியராக மற்றும் அல்லாமல் தந்தையாகவும் இருந்து அருள்மறை திருக்குர்ஆனை அகத்தட்டில் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளின் தொடக்கமாக மௌலவி முஹம்மது ஹசன் ரஹீமி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த உயர்ந்த பரிசுகளை மனமுவந்து வழங்குகிறார்கள் பிஸ்மி ஹஜ் சர்வீஸ் அல்ஹாஜ் VSH முத்து மஹ்தூம் அவர்கள். யா ரசூலுல்லாஹ் யா முஹியுத்தீன். தொடர்ந்து அல் ஹாஃபில் நத சாஹிப் உஸ்தாத் அவர்கள். நன்றி. தொடர்ந்து வரக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு ஜனாப் PMT அப்துல் காதிர் அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்குவார்கள். மௌலவி கே சையத் அபு தாஹிர் ஆலிம் குதுசி BBA அவர்கள். அல் ஹாஃபில் காரி சொலுக்கு MS முஹியுத்தீன் அப்துல் காதிர் தௌஹீத் அவர்கள். அல்லாஹு அக்பர். யா ரசூலுல்லாஹ் யா தொடர்ந்து சனது பெற்றிருக்கக்கூடிய அன்பு இளவல்களுக்கு தனியார் நிறுவனத்தின் சார்பாகவும் மருகுமாக்களின் நினைவாகவும் வழங்கக்கூடிய பரிசுகள். தொடக்கமாக சிங்கப்பூர் காயல் நலமன்றம் சார்பாக நமதூர் மதரசாக்களில் ஹிஃபுல் சனது பெறும் ஹாஃபில் மற்றும் ஹாஃபிலாக்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் நமதூர் மாணவ கண்மணிகள் குர்ஆன் ஓதி ஹிஃபுல் சனது பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது சிங்கப்பூர் காயல் நலமன்றம். அந்த வகையில் மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா ஹிஃபுல் மதரசாவில் இன்று 5/5/2026 செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஹாஃபிதுல் குர்ஆன் சனது பெறும் பட்டப்பெறும் 14 ஹாஃபிதுகளுக்கு தலா 2500 வீதம் மொத்தம் 35,000 வழங்கப்படுகிறது. அத்தொகையினை சிங்கப்பூர் காயல் நலமன்றத்தின் சார்பாக உள்ளூர் பிரதிநிதி ஜனாப் KMT சுலைமான் அவர்கள் இதோ வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஜுவல் ஜங்ஷன் நிறுவனத்தின் சார்பாக அதனுடைய உரிமையாளர் ஜனாப் K அப்துல் ரஹ்மான் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து மருஹூம் OM முஹம்மது முஹியுத்தீன், மருஹூமா அல்ஹாஜ் SL ஃபாத்திமுத்து ஹதீஜா, மருஹூம் மாவன்னா மூனா முஹம்மது அப்துல் காதிர் ஆலிம், மருஹூமா OM அஹ்மது ஆயிஷா ஆகியோர்களின் நினைவாக அல்ஹாஜ் MM அப்துல் அஜீஸ் அவர்கள் அன்பு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறார்கள். அடுத்து ஜனாப் அல்ஹாஜ் AK ஹலீல் ரஹ்மான் அவர்கள் அன்பு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி துஆ செய்வார்கள்.
யார் வீடு சேமமல்லி கூட்டிங்களா? வீடு சேமமல்லி இல்லை. மர்ஹூம் அல்ஹாஜ் ஆர்எஸ் அப்துல் வஹாப், மர்ஹூமா அல்ஹாஜா எம்ஏ முஹியதீன் ஃபாத்திமா சின்னாத்தா ஆகியோர்களுடைய நினைவாக இந்நிகழ்வின் தலைவர், ஜமாத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் முஹியதீன் தம்பி துரை அவர்கள் தங்கள் கரங்களால் வழங்குவார்கள். சார்பாக ஐயோ எங்கே ஹீரோ இதானே தனியார் பரிசுகளின் எண் 6 அல்ஹாஜ் விஎம்என் அனசுத்தீன் அவர்களுடைய சார்பாக எஸ்ஏபி பாதுல் அஷஹப் சகோதரர் அவர்கள் வழங்குவார்கள். அல்ஹாஜ் விஎம்என் அனசுத்தீன் அவர்களுடைய சார்பாக சகோதரர் பாதுல் அஷாப் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தனியார் பரிசு எண் 7 இன்ஜினியர் அல்ஹாஜ் PHM சையது இஸ்மாயில் அவர்கள் வழங்குகிறார்கள். எட்டாவது அல்ஹாஜ் எம்ஏ சையது முகமது அலி அவர்கள் வழங்க உள்ளார்கள். அல்ஹாஜ் எம்ஏ சையது முகமது அலி. தனியார் நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்படும் பரிசுகளின் நிறைவாக வரிசை எண் 9 ஜனாப் MM முகமது இப்ராஹிம் அவர்கள் மாணவர்களுக்கு இந்த அழகிய பரிசுகளை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அன்பு இளம் மாணவர்களுக்கு அழகிய பரிசுகளையும்
ரொக்க பரிசுகளையும் வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முகமது இப்ராஹிம் நிறைவாக ஜனாப் எம்.எம். முகமது இப்ராஹிம் அவர்கள் இந்த அன்பு செல்வங்களுக்கு வழங்குகிறார்கள். அழகிய பரிசுகளையும் ரொக்க பரிசுகளையும் வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான பெருமக்களினுடைய வியாபாரங்களில் வல்ல ரஹ்மான் அபிவிருத்தியை வழங்குவானாக. மருஹூமாக்களின் பெயரிலே வழங்கியிருக்கக்கூடிய அந்த பெருந்தகையினுடைய கபறுகளை பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் ஆக்கி அருள்வாளிப்பானாக என்று அமர்ந்திருக்கும் நாம் அனைவர்களும் இணைந்து துவா செய்வோமாக. பிஹக்கி ஹபீபிஹி சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.